இப்போ ஒரு நண்பர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஆயுளை பற்றி கேள்வி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. பொதுவாக ஜோதிடத்தில் ஆயுளை பற்றி சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். ஆனால் அது சொல்லக்கூடாது. இருக்கிற நாளாட்டி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது ஆயுளை பற்றி கேள்வியாக இருந்தது. அதுவும் வயதான நபராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மருத்துவம், ஒரு இத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி மருத்துவ உதவி செய்கிறோம். அந்த மருத்துவங்கிறது அவருக்கு கை கொடுக்குமான்னு அந்த நேரத்தில் ஒரு நண்பர் கேட்டார்னா, கண்டிப்பாக அவருக்கு பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமாட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு ஆயுள் பாவகம். அது கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்குது, தன்மைகள் குறைந்து இருக்குது. அப்போ இந்த செலவுகள் அப்படிங்கிறது கவனமாக பார்த்து செய்யணும். ஏன்னா அவனுடைய பொருளாதாரத்தையும் மொத்தத்தையும் இழந்து செய்யக்கூடிய ஒரு தன்மைகளாக இருந்தால் மட்டுமே, அதுவும் அந்த ஜாதகர் நல்லா இருக்கிறாரு, நான் செலவு பண்ணுறேன்னா தாராளமாக செலவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அந்த நேரத்தில் மட்டுமே ஆயுளை பற்றி நாங்கள் சொல்லுமே தவிர எந்த இடத்துலையுமே ஆயுளை பற்றி குறிப்பிடுவது கிடையாது. அது கேட்கவும் கூடாது. அடுத்தவங்களுடைய ஆயுள் பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு அது பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட ஆயுளை பற்றி ஒரு கேள்வி இருந்ததுன்னா தயவுசெய்து அதை மறந்துடுங்க. அருகில் உள்ள சிவ ஆலயங்களில் போயிட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சின்ன பாட்டிலில் நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா கோவிலுக்கு உள்ள எரியக்கூடிய விளக்குகளில் அதை விட சொல்லுங்கள். அது உங்கள் ஆயுள் பலத்தை, அந்த கண்டம்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கு இருக்குதான்னா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கோவில்களில் பின் விளக்குன்னு ஏற்றுவாங்க. நிறைய கோவில்களில் இப்போ லைட்டெல்லாம் இருக்குது. பின்னாடி ஒரு விளக்கு மாத்திரம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுவும் தீபத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது இந்த ஆயுள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லுவோம். இது எல்லார் ஜாதகத்திலையும் உணர்த்துமானா கண்டிப்பாக உணர்த்தும். இப்போ நம்ம கன்னியா லக்னம் ஒருத்தவங்களுக்கு போகுது, இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய ஆயுளை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே நம்ம தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ, இந்த 3-8 செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால அந்த 3ங்கிறது வீரியம், 8ங்கிறது பலம் இல்லாமல் எந்த ஒரு தைரியத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு இந்த கோவிலில் போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு அந்த எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்க ஜாதக அமைப்பின்படி ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு மீன லக்னமாக இருக்குது. அந்த மீன லக்னத்திற்கும் இதே மாதிரி தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது யாருன்னா சுக்கிரன் தான். இந்த வீரியத்தன்மை குறைபாடு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனோபாவகம் இந்த ஜாதகர்களுக்கு குறைவுன்னு சொல்லலாம். இப்போது இது மாத்திரம் கிடையாது. ஒரு ஜாதகர் துர்மரணம், அதாவது திடீர் நிகழ்வாக மரணம் அடைந்துடுறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அதில் இறந்துடுறாங்க. இப்போ ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, பஸ் ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னா, இது எல்லா ஜாதகத்திற்கும் சொல்ல முடியுமானா அவங்களுடைய கிரகங்கள் அமர்ந்த நிலை மட்டுமே அங்கே கூற முடியும். இப்போது ஒருத்தங்களுக்கு மகர லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. அப்போ இவங்க இந்த மார்ச் மாதத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்டதில் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்காது. அந்த கௌரவம் தாங்காமல் அந்த இடத்த விட்டு நகலக்கூடிய ஒரு தன்மை, இல்லைனா ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய தன்மை, சிலர் தன்னுடைய வாழ்க்கையே முடித்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இது அவங்க ஜாதகத்தில் சொல்லியிருக்கோம். நாங்கள் கேட்ட ஜாதகங்களில் அவருக்கு மகர லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது. அவர் இந்த மாதத்தில் தான், மார்ச் மாதத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்ட கேள்வி, என்னங்க கடன் வாங்கிட்டு ஓடி போகலான்னு நினச்சிருப்பீங்க, இல்லைனா உயிர விடலாங்கிறது நினச்சிருப்பீங்கன்னு. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இந்த தருணத்தில் சொல்கிறேன். ஆமாம் 3 தடவை ட்ரை பண்ண மேடம் நடக்கலைன்னு. நீங்கள் 5 தடவை ட்ரை பண்ணாலும் நடக்காது சார். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் உங்களுக்கு இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல நேரம் வரப்போகிறது, உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா நல்ல நேரம் வரப்போகிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்
அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிறது சொன்னோம். உண்மையாகவான்னாங்க. இத்தனை தடவை நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த தயக்கம் அப்படிங்கிறதும், இந்த அவமானம் அப்படிங்கிறதையும் தயவுசெய்து விட்டு தள்ளுங்க அப்படிங்கிறது தான் சொன்னோம். ஏன் நம்ம ஜாதகங்களுக்கு மட்டும்தான் இந்த கடன் பிரச்சனை, அவமானங்கள் இருக்குமா? எல்லா ஜாதகங்களுக்குமே அங்கே குறிகாட்டும். சிலருக்கு மட்டுமே அதை வந்து ஒப்புதல், அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு மனோபாவகமாக இருக்கும். சிலர் வந்து அதை கடந்து அடுத்த இடத்திற்கு போகலாம். அது அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த நிலைன்னு சொல்லலாம். அதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது. ஒரு ஜாதகத்தில் என்னுடைய லக்ன அதிபதி, என்னுடைய உடல் வந்து நல்ல நிலையில் இருந்துட்டுன்னா எதையும் தாண்டி நான் வெளியில் வந்துடுவேன். என்னுடைய உடல் வந்து அழுத்தம் தரக்கூடிய பிரச்சனைக்குரிய இடங்களில் இருந்தது அப்படின்னா நான் மாட்டிப்பேன். அப்போ தான் எனக்கு அந்த மனோபாவகம் அப்படிங்கிறது இருக்காது. என்ன சிந்திக்கணும், எப்படி செயல்படுத்தணுங்கிற தன்மை எனக்கு கொடுக்காது. இப்போ சிலர் வந்து இந்த குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம லக்னம் போகும்போது, அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக போகும்போது வண்டி வாகனங்களில் விபத்தை கொடுக்குமானா அது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும். பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும். அதுவும் இந்த கோச்சார கிரகம் சம்பந்தப்படும் போது இந்த கூட்டு மரணத்தை நமக்கு ஏற்படுத்துமானா சிலருக்கு ஏற்படுத்தும். இப்போ இந்த சுனாமி பேரழிவுகள் அப்படிங்கிறது சொல்லுவோம்ல, இயற்கை பேரழிவுகள், சீற்றங்கள், இதுலேருந்து மாட்டிக்கிட்டவங்கலாம் இந்த மாதிரி லக்னம். அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த எல்லாருக்குமே அந்த மாதிரி ஜாதகமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு சில தசாபுக்திகள் நடக்கும்போது, இந்த 8ஆம் பாவாதிபதி தசை நடக்கும்போது, இல்லைனா அக்ஷய ராசி 8ஆம் இடத்துல தசை நடத்தும்போது, அங்கே 3ஆம் இடத்து புக்தி நடக்கும்போது அங்கே பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்வுகளை அவங்களுக்கு எதிர்பாராத விதமான ஒரு நிகழ்வுகளை அவங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து நமக்கு சொல்ல முடியுமானா சில நண்பர்களுக்கு மாத்திரம் அதை சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. அன்னைக்கு நாங்கள் சொன்னது கிடையாது. தற்போது அன்னைக்கு எங்கேயுமே பயணம் செய்யாமல் இருங்க அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் இந்த 10 வருஷம் நமக்கு ஒரு பயணம் வாழ்க்கை அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். உதாரணமாக நம்ம வீடு வாங்கியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, இந்த மாதம் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க, வீட்டில் உள்ள வந்து பொருட்களுக்கு வந்து செலவு பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, அடிவயிறு சார்ந்த உபாதை இருக்கும், அதுக்காக மருத்துவம் பண்ணியிருப்பாங்க, கால் வலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, வெளியூர் பயணம். சொல்ல முடியுமானா இந்த மாதத்தில் இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து சொல்லியிருக்கோம். அப்போ நன்மைகளை சொன்ன நாங்கள் பிரச்சனைகளையும் எடுத்து கூறியிருக்கோம். இந்த மாதத்தில் வந்து ட்ராவல் வச்சுக்காதீங்க, அடுத்த 45 நாளில் நீங்கள் வந்து ஏதாட்டி புனித பயணமோ இல்லைனா எங்கேயாட்டி டூர் போட்டிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கோங்க, அன்றைக்கி கொஞ்சம் வண்டியில் பிரச்சனைகளை கொடுக்கும், அந்த நிகழ்வை தடுத்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதே இது அந்த மாதத்தில் போயிட்டு நாங்கள் வேறு ஒரு பரிகாரம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா வர்ற நிகழ்வுகளை நம்மளால் தடுக்க முடியாது, அதை குறைத்து கொள்ளத்தான் முடியும். விதியை யாராலையும் மாற்ற முடியாது, எந்த அஸ்ட்ராலஜர்ஸாலையும் விதியை மாற்ற முடியாது. நான் இந்த கோவிலுக்கு போய் கும்பிட சொன்னேன், எனக்கு பரிகாரமாக அது நடந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கணும்னு இருக்கும். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அது தானாக நடந்திருக்கும். நான் சொல்லி போய் நடந்தது அப்படிங்கிறது பொய். ஏன்னா அது வந்து கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் 10 வருஷமாக நான் அலைஞ்சிருப்பேன், 11ஆவது வருஷமாக என்னை பார்த்துருப்பீங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு சரியாகும்னு சொல்லியிருப்பேன். நான் உங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த பிரச்சனைக்காக இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய மன சந்தோஷத்திற்காக மட்டுமே அந்த பதிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லியிருப்போம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா துலா லக்னம் போகிறவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருப்போம். நான் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு தான் போயின்னு இருக்கீங்க அப்படின்னா அது சிறப்பாக செய்யுங்க. போயிட்டு நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் அப்படிங்கிறத அந்த கோவிலில் போட்டுட்டு வாங்க, தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க நரசிம்மருக்கு. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய மனம் நல்லா இருக்கும், உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அதை எப்படி தீர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய சிந்தனைகள் அங்கே செயல்படும். அதுதான் பரிகாரம். சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே உங்களுடைய மனத்தெளிவுக்காக மட்டுமே தவிர பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு கிடையாது. ஐயா நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியுமானா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லேருந்து தப்பிக்கலாம். உங்களுக்கு ஒருத்தர் வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டு போவான் தெரியுமா, அவனை நான் மாற்றிக்க முடியாது. பிரச்சனை யாரால் வருகிறது, எதன் மூலமாக வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறதும். இதே மாதிரி தான் சில லக்னக்காரங்களுக்கு போகும்போது அங்கே உயிர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமான்னா ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, இந்த 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்தில் அமர்ந்ததுன்னா எல்லாருக்குமே தெரியும், 3-8 சம்மந்தப்பட்டதுன்னா உயிர்கண்டம்னு சொல்லுவாங்க.
அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு நம்ம அவமானம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அந்த அவமானப்படக்கூடிய செயல்கள் இல்லைன்னா, அடுத்தவங்க அந்த பார்த்தோன்னா நமக்கு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு செயல்கள் அப்படிங்கிறது செய்யணும்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3, 8 சம்மந்தப்பட்டதுன்னா, பெண்களானா பூமுடி கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆண்களாக இருந்தால்னா மொட்டை அடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்த கொடுக்குமானா, அந்த நிகழ்வுங்கிறது பிரச்சனைய கொடுக்கும். இந்த மாதிரி சில பரிகாரங்கள், சுயமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததியில் இருக்குதானா இருக்குது. ஆயுளை பற்றி சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் ஆயுளை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, பக்கத்தில் உள்ள சிவ ஆலயங்களில் போயிட்டு நல்லெண்ணெய் அப்படிங்கிறத வாங்கி சிவன் கோவிலில் போய் கொடுங்க. ஏன்னா ஆயுளை பற்றி நான் சொல்லியிருக்கேன், நானும் செய்வேன். நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க, நீங்களும் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். துர்மரணமாக இருந்தாலும் சரி, திடீர் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகம் அந்த இடத்துல குறிகாட்டுமானா குறிகாட்டும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள், போகக்கூடிய திட்டமிடுதல்கள், நம்ம வாழ்க்கை நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை அனுசரித்து திட்டமிடுவது அப்படிங்கிறது சிறப்பு. அதற்கு யார் வழிகாட்டுவாங்கன்னா ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வழிகாட்டும். படிக்க முடிந்த நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பயணம், உங்களுடைய கூகுள் மேப் அப்படிங்கிறது உங்களுடைய ஏஎல்பி மெத்தட். அதை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.